அளவீட்டியல் 6th பார்த்தோம், 7th பார்த்துட்டோம், இப்போ 8th. முன்னாடி பார்த்ததெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். ஆன்சர் கேள்வி கேட்பேன், ஆன்சர் பண்ணணும். இங்கே இருக்கிறது மட்டும் நான் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். யோசிச்சு சொல்லணும். ஆமாம், கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு சொல்லணும். இந்த அளவீட்டு முறையில் 2-3 இருக்குது. எஃபிஎஸ்ஸு, சிஜிஎஸ்ஸு, எம்கேஎஸ் அப்படின்னு. அதாவது அடிப்படை. அந்த காலத்தில் 3 தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க அடிப்படை யூனிட். இப்போ எத்தனை இருக்குது அடிப்படை? 7. அதை வச்சு ஃபீட்டு, பவுண்டு, செகண்டு, சரியா? சென்டிமீட்டர் எல்லாம் நீளம். ஃபஸ்ட்டு உள்ளதெல்லாம் நீளம், ரெண்டாவதெல்லாம் வந்து நிறை, மூணாவதெல்லாம் வந்துட்டு காலம். காலத்துக்கு எஸ்எஸ் தான், அது பிரச்சனை கிடையாது. இந்த 2 பேர் தான் மாறுவாங்க. 3மே வேறு வேறு தானே? ஆமாம். அடுத்து மீட்ரு, கிலோகிராம், செகண்ட். எம்கேஎஸ். எம்கேஎஸ்னால் என்னென்னு கேட்பாங்க. இதில் சிஜிஎஸும் எம்கேஎஸும் 2 இருக்குல்ல, இது 2ம் எஸ்ஐ அலகு முறை மற்றும் எஸ்ஐ அலகு. இதில் வந்து மெட்ரிக் அலகு முறைன்னு சொல்லுவாங்க. மெட்ரிக்னால் ஒன்றும் கிடையாது, ஃப்ரெஞ்சுக்காரன் பயன்படுத்தினா தான் மெட்ரிக் அலகு முறை. எஃபிஎஸ் அலகு முறை மெட்ரிக் அலகு முறை இல்லை, இது இங்கிலீஷ்காரன் பயன்படுத்தினது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டிமீட்ரு, மீட்ரு, ஓகேவா? கிராம், கிலோகிராம். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, மனப்பாடம் பண்ண தேவையில்ல. கிராமு 1000 கிராம் சேர்ந்தது கிலோகிராம், 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்ரு. அதனால தான் இது 2 என்னது ஒரே மாதிரி தான். என்ன அளவீட்டு முறை? மெட்ரிக் அலகு முறை. எது மெட்ரிக் யூனிட் சிஸ்டம் அப்படின்னு கேட்பாங்க. எது 2ம்? சிஜிஎஸும் எம்கேஎஸும். எஃபிஎஸ் கிடையாது. ஃபீட்டு, பவுண்டு, செகண்டு வேறு வேறு, ஓகேவா? ரைட். பன்னாட்டு அலகு முறை, எஸ்ஐ, இதெல்லாம் நம்ம நிறைய பேசியாச்சு. எடைகள் அளவு குறித்த 11வது பொது மாநாடு 45, 47 அந்த 45 தான் இந்த இது WTO, அதாவது கேட்டுன்னு ஒரு அமைப்பு உருவாக்குவாங்க. யுனைடெட் நேஷன் ஆரம்பிக்கும் 45. அது மூலிமா கேட்டு அப்போ இருந்தே போராடிட்டு இருக்காங்க. ஏற்றுமதி இறக்குமதியில் சிக்கல் இருக்கே, ஒரே மாதிரி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு போராடி எல்லா நாடும் கூட்டம் போட்டு கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. இதுதான் இப்போ எஸ்ஐ அலகு முறை அப்படின்ட்டு, ஓகேவா? சிஸ்டம் இன்டர்நேஷ்னல், அதான் எஸ்ஐங்கிறது. ஃப்ரெஞ்சு வார்த்தையிலேருந்து எடுத்து சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். இது ஃப்ரெஞ்சு வார்த்தை. இப்போ என்ன மாற்றிட்டாங்க, அதை இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அது இங்கிலீஷில். பட் ஃப்ரெஞ்சில் என்ன, அது சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். எஸ்ஐனுடைய ஃபுல் ஃபார்ம் அதுதான். ஆமாம். ஏழு அலகு முறை, ஓகேவா? நீளம், நிறை, காலம், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலில் பார்த்தாச்சு. அதனால் திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அது ஏன் எஸ்ஐ யூனிட் வரணும் வேறு ஒரு கதையை சொல்கிறானுங்க. ஆக்சுவலாக அது வந்து, அதாவது இந்த எஸ்ஐ அலகு முறை யூஸ் பண்ணாதனால என்னாச்சாமா, நாசா வந்து ஒரு செவ்வாய்க்கோள் ஆய்வு செய்கிறதுக்காக ஒரு சேட்டலைட் அனுப்புகிறான். அது இங்கேருந்து என்ன பண்ணணும், நம்ம அந்த சேட்டலைட்டை கண்ட்ரோல் பண்ணணும்ல. அதில் சேட்டலைட்டில் இருந்த கடிகாரமும் இங்கே உள்ள கடிகாரம் மேட்ச் ஆகலை. ஏன்னா ஒரே நாட்டில் இருந்து மட்டும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமாம், அமெரிக்கா இந்த பக்கம் இருக்குது, சரியா? செவ்வாய் இங்கே இருக்குது. அமெரிக்கா எந்த பக்கம் சுற்றிட்டு வரும் பொழுது செவ்வாயை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அமெரிக்காவிலேருந்து இந்த பக்கம் எந்த நாடு இருக்கோ அவங்க தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அமெரிக்கா இங்கே வந்தோன்னே இந்த பக்கம் வேணால் வந்ததுக்கப்புறம் அந்த சேட்டலைட்டை கண்ட்ரோல் பண்ணுவான். அப்போ அமெரிக்கா பூமி சுற்றுது இல்லை. பகல் அப்போ என்ன இருக்குதா, சூரியன். பகல் அப்போ அமெரிக்கா இந்த பக்கம் இருக்கும், நைட்டில் தான் இந்த பக்கம் முடியும். நைட்டில் தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பகலில் அப்போ வேறு நாட்டு கண்ட்ரோல் ரூமில் இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ இவன் வேறு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணால், இவன் வேறு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணால், அப்போ மிஸ் மேட்ச் ஆகி
அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, $125 மில்லியன் இழப்பாமா. எஃபிஎஸ் எம்கேஎஸ் இந்த முறை மாறி மாறி பண்ணதுனால. ரைட், வெப்பநிலை இங்கிலீஷில் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம், மாற்றணும். வெப்பம்னா வெப்பம் வேறு, வெப்பநிலை வேறு. சரியா? தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம், ரெண்டு ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மவா. டெம்பரேச்சர் வெப்பநிலை. சத்தியமாக வெளியில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இது புரியவே புரியாது, சொல்லவே மாட்டான், தப்பாக தான் சொல்லுவான். வெப்பம் ஹீட்டு ரெண்டு வேறு வேறு. ஒத்துக்கிறீங்களா? எங்கே கற்றுக்கிட்டீங்க அதை? இங்கே தான், வேறு எங்கேயும் இல்லை. அப்படி தான் செட்டப் வச்சுருக்கானுங்க, மாற்றணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துங்க. புரியாது, ஆனால் இதுதான் சிம்பிள். அவன் போட்டு குழப்பி வச்சுருப்பான். ஏன்னா இங்கிலீஷை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கான் கூகுளில் போட்டு. அதனால் தமிழ் படிச்சிங்கன்னா புரியாது. வெப்பம் அப்படின்னா ஒரு வகை ஆற்றல், எனர்ஜி. ஆற்றல் எல்லாத்துக்கும் தாயது வெப்பம்தான். பார்ப்போம், அதை பற்றி பின்னாடி வருது பார்ப்போம். எனர்ஜினா என்ன? அதுதான் பேசிக் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கு. நான் பேசிக் எடுக்காமல் வந்துட்டேன், ஆனால் நீ உங்களுக்கு நடத்தியிருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை. எனர்ஜி ஒரு வேலையை செய்கிறதுக்கான திறன். வேலைன்னா என்ன? ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தால் அங்கே வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். நகராமல் அங்கேயே இருந்தாக்க அங்கே வேலை நடக்கலைன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது, அப்போ அந்த வேலை நடக்கணும்னா ஆற்றல் கட்டாயம் வேணும். வெப்பம் ஒரு விதமான ஆற்றல். சரி, இதோட எஸ்ஐ அலகு என்ன சார்? ஜூல். ஆற்றல் எல்லாத்துக்கும் என்னது? ஜூல். ஒரு ஆளோட பேர் நமக்கு இல்லையா? சரி, அதே வெப்பநிலை. அப்போ என்ன சார்? இப்போ ஒரு பொருளுக்கு ஹீட்டு கொடுக்குறோம். ஹீட்டு கொடுக்க கொடுக்க அந்த பொருளில் உள்ள மாலிகுல் என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகும். அப்போ இவ்வளோ ஹீட்டு கொடுத்துட்டோம். அந்த பொருளில் இருக்கக்கூடிய மாலிகுல் எவ்வளோ வைப்ரேட் ஆகிட்டுருக்கு அல்லது ஆகிட்டுருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அதானது வெப்பநிலை. இதோட எஸ்ஐ இலக்கு என்னது? கேள்வி. புரிஞ்சுதா? ஒரு பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸு எவ்வளோ வைப்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதானது வெப்பநிலை. அவ்வளோதான். இதோட அழகு என்னது? கேள்வி. கம்ப்ளீட்டாக வைப்ரேஷன் ஆகாமல் எப்போ நிற்கும்? பொருளில் உள்ள மாலிகுல் கம்ப்ளீட்டாக வைப்ரேட் ஆகாமல் நிற்கும். அப்போ -273 டிகிரி செல்சியஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? கெல்வின். 0 கெல்வின். இப்போ தான் கம்ப்ளீட்டாக வைப்ரேட் ஆகாமல் நிற்கும். இதுக்கு மேலே 1 கெல்வின் உயர்ந்தாலும் மாலிகுல் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மாலிகுல் கம்ப்ளீட்டாக வைப்ரேட் ஆகாமல் எப்போ நிற்கும்? 0 கெல்வினில் தான் நிற்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்னது? சுழி வெப்பநிலை. தண்ணி இருக்குது, தண்ணி 0 டிகிரி செல்சியஸில் என்னாச்சான்? தண்ணி உறைஞ்சிருச்சுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், வைப்ரேட் ஆகலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். தப்பு. எப்போ தான் ஐஸ் கட்டி ஆனதுக்கப்புறம் அதில் உள்ள மாலிகுல் வைப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். எது வரைக்கும்? -273 டிகிரி செல்சியஸ். அதை கெல்வின் தான் கண்டுபிடிச்சிருப்பார். அதனால் அதான் கெல்வின். 0 கெல்வின். இதுதான் அப்சல்யூட் 0. அதனால தான் இது எஸ்ஐ யூனிட். இதை தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நம்மளாம் எதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்? இப்போ டெம்பரேச்சருக்கு டிகிரி செல்சியஸ் தான் இது, அல்லது ஃபாரன்ஹீட். ஓகேவா? ஃபாரன்ஹீட்டு 0 டிகிரி யூஸ் பண்ணலாம். ஞாபகம் இருக்கா?
2வது தடவை சொல்லித்தரேன். அந்த தடவை குழம்பியிருப்பீங்க. அதான் நான் ஃபஸ்ட்டு என்னடா இருந்தாலும் வித்தியாசமாக சொல்லித்தரேன்னு பார்த்து இப்போ தான் லைட்டாக புரிய ஆரம்பிக்குது. அதே திரும்ப வீடியோ பாருங்கன்றேன். இந்த வெப்பநிலை யார் தீர்மானிக்கிறா? நீ எவ்வளோ ஹீட்டு கொடுக்குறியோ அவள் தான் தீர்மானிக்கும். சரியா? இப்போ வெப்பநிலை உயர்த்துன்னா என்ன பண்ணணும்? ஹீட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ வெப்பம் தனியாக அது ஒரு டாப்பிக்கே பார்க்க போகிறோம். இது புரிஞ்சுருந்தா திரும்ப அங்கே ரீகால் ஆகிட்டு அப்படியே போகும். ஹீட்டு கொடுக்கன்னா வெப்பநிலை உயரும். அதில் உள்ள ஹீட்டை பறிக்க அதோட வெப்பநிலையான டெம்பரேச்சரு குறையும். அதை எப்படி சொல்லாமல் வெப்பநிலைக்கு டெஃபினிஷனு, ஒரு பொருளில் மாலிகுலினுடைய இயக்க ஆற்றலை அளவிட்டால் அதுக்கு பேர் தானே அது வெப்பநிலை. கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் எ சிஸ்டம்னா அந்த பொருள். கைனெட்டிக் எனர்ஜினா என்ன அர்த்தம்? பொருள் இயக்கத்தில் இருந்தால் அதுக்கு பேர் தான் கைனெட்டிக். இங்கே அபிஷேகலாம் இயக்கத்தில் எவ்வளோ இயங்கிட்டு இருக்கு புரிஞ்சுதா? ரைட். அதான் வெப்பநிலை. அதை படித்து பாருங்கள் அப்படியே நீங்கள். அந்த தேவையில்ல. இதே தப்பு தான். அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொன்னதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு அமைப்புள்ள இதை பிடிச்சிக்கோங்க. துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலை வெப்பநிலை. சராசரி இயக்க ஆற்றலாம் கொஞ்சம் முன்ன இருக்கும். ஒரு மாலிகுல் வேகமாக இன்னொன்று ஸ்லோவாக இருக்கும். அவ்வளோ. இதோட எஸ்ஐ யூனிட் என்னது? கேள்வி. இங்கே போட்டு குழப்பி வச்சுருக்குறானுங்க. சரியா? ஆனால் இதுதான் நான் சொல்கிறது தான் கரெக்டு. பவர் இதை வெப்பநிலை அளக்கிறதுக்கு பயன்படுறது என்னது? வெப்பநிலை மானிகள். தெர்மோமீட்டர். தெர்மோனா வெப்பம், மீட்டர்னால் அளக்கக்கூடிய கருவி. தெர்மோமீட்டர் இங்கிலீஷில். ஆமாம். எஸ்ஐ யூனிட்னா என்னது? கெல்வின் தான். மற்ற அலகுகள் செல்சியஸு, ஃபாரன்ஹீட். இது அவ்வளோதான். மின்னோட்டம். ஒரு கடத்தியில் ஒரு கம்பியில் பார்த்தோமா, ஒரு கம்பி இருக்குது. இந்த கம்பியில் இந்த பாயிண்டில் பர் செகண்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஓடுது அப்படின்னு பார்த்தா தானே அது மின்னோட்டம். மின்னூட்டம் அப்படின்னா அர்த்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ், மொத்த எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது அதுக்கு பேர் என்னது? மின்னூட்டம். எலக்ட்ரிக் சார்ஜ். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் என்னது? மின்னோட்டம் இன்ட்டு டைம், காலம். ஸோ மின்னூட்டங்கிறது என்னது? வழி அலகு, டெரைவ்டு குவான்டிட்டி. மின்னோட்டம் ஈக்குவல் டு மின்னூட்டத்தின் அளவு டிவைடட் பை காலம். அப்படியே உள்டா அந்த ஃபார்முலா அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. ரிவர்ஸ் போட்டிங்கன்னா மின்னூட்டம் என்னாச்சு? மின்னூட்ட அலகு என்னது? மின்னோட்டம் இன்ட்டு காலம். இப்போ என்ன கேட்குறான்? மின்னோட்டம் கேட்குறான். அங்கே இருந்த காலம் என்ன ஆயிடுச்சு? அதை இங்கே இருந்த காலம் இன்ட்டு காலம் டைமு அது இங்கே வந்துருச்சு. அவ்வளோ. வெரி சிம்பிள். ஃபார்முலாம் போட்டு புரிய வைக்காமல் மனப்பாடம் பண்ண வச்சு சாவடிச்சிட்டானுங்க. நம்ம தானே மனப்பாடம் பண்ணி இப்போ லைஃபுக்கும் பிரயோஜனம் இல்லை, அதுக்கும் பிரயோஜனம் இல்லை. எதோ மனப்பாடம் பண்ணுறோம். வாழ்க்கையை எப்படி ஓட்டுறோம்? ஏதோ ஓட்டுறோம், அவ்வளோதான். மின்னூட்டத்தின் அழகு என்னது? கூலும். மின்னூட்டம். இங்கே பாருங்கள், மின்னோட்டத்தோட அழகு என்னது? ஆம்பியர். இது அடிப்படை அலகு. மின்னூட்டத்தினுடைய அலகு என்னது? கூலம். இது வழி அலகு. இதுக்கான ஃபார்முலா தான் என்னது? போன வீடியோவில் போன கிளாஸில் பார்த்துருப்போம். என்னது? மின்னூட்டம். மின்னூட்டத்துக்கான ஃபார்முலா என்னது? மின்னோட்டம் இன்ட்டு டைம் பீரியட். அவ்வளோதான். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். ரெண்டுக்கு வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? இது எலக்ட்ரிக் கரண்ட்டு, இது எலக்ட்ரிக் சார்ஜ். கன்ஃபியூஷனே வரக்கூடாது பக்காவா. அது மட்டும் இல்லை, லைஃபுக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையெல்லாம் அங்கே யூஸ் பண்ணுவான் பாருங்கள். எல்லாம் இந்த ஃபிசிக்ஸ் முடிக்கிறப்ப நம்ம வீட்டில் இங்கே
எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கூட்ஸில் இருக்கக்கூடிய சிம்பிள் அதுக்கு என்ன அர்த்தம் எல்லாமே தெரிஞ்சிடும். சரியா? ரைட். அதே ரிவர்ஸில் சொல்கிறான், ஒரு ஆம்பியர்னால் எவ்வளவு அப்படின்னு. ஒரு கடத்தியின் வழியே ஒரு ஆம்பியர்னால் எவ்வளோன்னு சொல்கிறான். ஒரு ஆம்ஸு என்னன்னா ஒரு கடத்தியின் வழியே ஒரு செகண்டில் ஒரு கூலும் மின்சாரம் ட்ராவல் ஆனால் ஒரு கூலமோட மதிப்பு பின்னாடி வரும், காமிக்கிறேன் எத்தனை எலக்ட்ரான் வரும், அதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கம்பி வழியே மின்னோட்டம்னா என்ன அர்த்தம்? பர் செகண்டில் இந்த பாயிண்டில் சரியா எவ்வளோ எலக்ட்ரான் ஓடிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மின்னோட்டம்னு பார்த்தோம். அதை எக்ஸாக்டாக டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஒரு செகண்டில் இந்த கம்பியில் இந்த பாயிண்டில் ஒரு கூலும் எலக்ட்ரான்ஸ் ட்ராவல் ஆச்சுனாக்கா அந்த கம்பியில் எவ்வளோ ஆம்பியர் மின்சாரம் போயிருக்கு? ஒரு ஆம்பியர் மின்சாரம் போயிருக்கு. அப்போ 5 ஆம்ஸ் கம்பியில் எவ்வளோ மின்சாரம் பாயும்? 5 கூலும் பாயலாம். அது கெப்பாசிட்டி. அதுக்கு மேலே பாயுமானா பாயாது. ஏன்? கெப்பாசிட்டி இல்லை. அதோட கம்மியாக கூட பாயலாம். கம்மியாக பாஞ்சு அதுக்கு பேர் தானே இது லோ வோல்டேஜ். அதிகமாக பாஞ்சிச்சுன்னா என்ன ஆயிரும்? புகஞ்சு போயிடும். அதனால தான் அயன் பாக்ஸு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அயன் பாக்ஸு ஒயர் மொத்தமாக இருக்கும். ஆம்ஸ் அதிகம், 9 ஆம்ஸ் அந்த மாதிரி இருக்கும், 12 ஆம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த வயரை போட்டு நீங்கள் அயன் பண்ணீங்க அப்படின்னா புகஞ்சு போயிடும். அன்றைக்கி சொன்னீங்கல்ல சார் மீட்ரு பூட்டி புகஞ்சிருச்சு சார் அப்படின்னு. ஏன்? இண்டக்ஷன் ஸ்டவ்வு ஹை வோல்டேஜ், அதிக மின்சாரம் தேவைப்படும், இழுத்துருக்கும், அது வழியாக வந்திருக்கும் நிறையா. அந்த இது எந்த அளவுக்கு இழுக்குதோ அந்தளவுக்கு வரும். எங்கேருந்து? இபி லைன்லேருந்து உங்களுக்கு லைன் வரும். அப்போ வர வழியிலன்னா அது தாங்காமல் 5 ஆம்ஸ் போட்டிருந்தாக்க தாங்காமல் புகஞ்சு போயிடும். பைப் உடஞ்சிரும்ல அதிகமாக போனால். பிளட் வெசல் உடையதில் அப்படி தான், அந்த கதை தான். சரி. மின்னோட்டமானது அம்மீட்டர் அப்படின்ற கருவி. ஆம்பியர் மின்னோட்டத்தினுடைய செயலகு ஆம்பியர். அது அளக்கக்கூடிய கருவிக்கு பேர் என்னது? அம்மீட்டர். ஆம்பியர் அம்மீட்டர். ஃபேஸு அது 2 லைனு 3 லைன் எடுத்துக்க. 2 லைனு 2 லைனில் உங்களுக்கு இங்கே பாருங்க, அங்கே 3 இருக்கா, 3 லைன் வயர் எடுத்துகிட்டு போவேன் நான். இப்போ 3 ஃபேஸ்னாக்கா 3 லைன் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். சிங்கிள் ஃபேஸ்னால் ஒரு லைன் தான் உங்கள் வீட்டுக்கு வரும். வீட்டிலலாம் சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்கும். இதெல்லாம் 3 ஃபேஸ், பெரிய பெரிய கம்பெனி இதெல்லாம் 3 ஃபேஸ். ஒன்றில் இல்லைன்னா இன்னொன்று வந்துடும், யூஸ் பண்ணிக்காங்க. அதெல்லாம் நிறையா மின்சாரம் தேவைப்படும், அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் 3 ஃபேஸ். அதெல்லாம் 3லேயே எரிஞ்சால் தான் ஓடும். ஏன்னா மின்சாரம் நிறையா தேவை. அவ்வளோ பெரிய மோட்டர் ஒன்றும் இல்லை, நிறையா தேவை இல்லை. அப்போ 3 பைப்பில் தண்ணி வருதுன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் ஒரு பைப்புக்குள்ளே தண்ணி வரும், கரண்ட் வரும். அங்கே 3 வயரில் கரண்ட் வரும். ஆனால் அதுக்கு நிறைய மின்சாரம் தேவைப்படும். அவ்வளோ பெரிய மோட்டர் இயங்கணும்ல, காயில் சுற்றணும், அவ்வளோ தண்ணி அடிச்சுக்கணும்ல, கொண்டு வரணும், கீழேருந்து எடுத்துகிட்டு வரணும் புஷ்ஷுன்னு. அதுக்கு 3 ஃபேஸ். 2 கூலும் மின்னூட்டம் ஒரு கடத்தியின் வழியாக 10 வினாடிகளுக்கு பாய்கிறது எனில் கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தை கணக்கிடுக. மின்னோட்டத்துக்கான ஃபார்முலா என்ன? மின்னோட்டம் ஈக்குவல் டு மின்னூட்டம் டிவைட் பை காலம். காலம் தானே? எவ்வளோ வருது? 2 கூலும் மின்னோட்டம். கரெக்டு தானே? ஆமாம். அப்போ 2/10 அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 0.2 ஆம்பியர் ஆம்ஸ். 0.2 தான் இருக்குது அது வழியாக. ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். அதுதான் மேக்ஸு. இங்கே பாருங்கள், ஒரு கூலும்னா இதுதாங்க ஒரு கூலும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அவகேட்ரா எண் அப்படிம்பாங்க. இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தால் அதான் ஒரு கூலும். பொருளின் அளவா? சாரி, இது வந்துட்டு இது இல்லை, அதை விட்டுருங்க, கூலும் விட்டுருங்க இப்போதைக்கு. ஆமாம், அது இல்லை. இது வந்துட்டு என்னன்னாக்கா, இது பார்த்தோம்ல
பொருளோட அளவு என்னது? எஸ்ஐ அலகு மோல். லேபில் பார்ப்பாங்கன்னு சொன்னேன். லேபில் ஒரு மோல் எடுத்துட்டோன்னா இத்தனை நம்பர் ஆஃப் புரோட்டானும் புரோட்டானான்ற இத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் அல்லது மாலிகுல் அல்லது அயான், இத்தனை நம்பர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுதான் ஒரு கூலும். லேபில் பயன்படுத்துவாங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருளோட அளவு எவ்வளோங்கிறதுக்கு அலகு என்னது? கிலோகிராம் நிறை. லேபில் பயன்படுத்தும் பொழுது இந்த நம்பரை யூஸ் பண்ணுவாங்க. எதை? கூலும். மோலா? மோல் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு மோல். பொருளின் அளவு நிறைன்னு போயிடக்கூடாது. அது நிறை, அது வேறு. நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. லேபில் யூஸ் பண்ணும் பொழுது இது குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். மோல். ஒரு மோல்னால் எவ்வளவு? இத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் அல்லது மாலிகூல் அல்லது அயான். அதை எடுத்துகிட்டு வரணும். சரியா? அதை தான் கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனை மாலிகூல் கிடச்சிருக்கு நமக்கு ரிசல்ட்டு. அது மாதிரி லேபில் யூஸ் பண்ணுறது. புரிஞ்சுதா? அதோட பேசிக்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களா கெமிஸ்ட்ரியில்? அது புரிஞ்சால் தான் அது புரியும். இல்லை கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு யூனிட் போய் பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோ இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் புரியும். ஆட்டம்னா என்ன, அயன்னா என்னது, மாலிகுல்லாம் என்ன. சரியா? ரைட். ஒளிச்செறிவு, லூமினஸ் இன்டென்சிட்டி. வார்த்தையிலே அர்த்தம் இருக்கா? ஒரு ஒளி மூலத்திலேருந்து எந்த அளவுக்கு ஒளி வருது, செறிவாக வருது, அடர்த்தியாக வருது, எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு பேர் தானே அது ஒளிச்செறிவு. லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ்னால் லைட்டுன்னு அர்த்தம். இன்டென்சிட்டி. கேண்டிலா, சிடி கேண்டிலா ஒரு ஆளோட பேர் போல் இருக்கு. பாருங்க, ஒரு கேண்டிலானா எவ்வளோன்னு சொல்கிறான். எரியும் மெழுகுவர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் அளவு தான் ஒரு கேண்டிலா அப்படின்னு நினைக்கிறேன். தோராயமாக மெழுகுவர்த்திலேருந்து வருதில்ல லைட்டு, அதுதான் ஒரு கேண்டிலா. இது அளக்கிறதுக்கு பயன்படக்கூடியது என்னது? ஃபோட்டோமீட்டர், ஒளிமானி. எங்கே இந்த கிரிக்கெட்லாம் மேட்ச் நடத்துகிறாங்களே, அங்கே பாருங்கள், சாயந்தரம் ஆயிடுச்சு, கண்ணு தெரில பாம்மா, உடனே அவன் சொன்னோடனே மேட்சை நிறுத்த மாட்டான். பாக்கெட்டில் வச்சுருப்பான், அல்லது எடுத்துகிட்டு வர சொல்லி பார்ப்பான், செக் பண்ணுவான். அப்படி சூரியனில் காமிச்சு. ரைட். இப்போ என்னம்மா எவ்வளோ இருக்காம்மா? 35.6 கேண்டிலாக இருக்குது யூனிட்டு. ஒரு மோல் இத்தனை துகள்கள் கொண்டது மோல். ஒரு மோல். இதுக்கு பேர் அவகேட்ரா எண். இப்போ தானே பார்த்தோம். 6.023 × 10⁻23 ஆட்டமு அல்லது மாலிகுலு அல்லது. ஆமாம், அவங்க கேட்பாங்க. எலக்ட்ரானு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரான் கிடையாது. ஆட்டமா, மாலிகுலா, அயனியா, அயானா. ஓகேவா? ரைட். இதை முதல்ல அவகேட்ரா தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பார். அதனால் அதுக்கு பேர் அவகேட்ரா எண். அதை பற்றி பார்ப்போம். இவ்வளோ பருமன் இருக்கக்கூடிய எந்த கேஸாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மாலிகுலினுடைய நம்பர்ஸ் இவ்வளோ தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். மாலிகுலோ, ஆட்டமோ, அயனியோ இவ்வளோ தான் இருக்கும். ரைட். வால்யூம். ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது அடுத்தது. இது வேறு கான்செப்ட். இங்கிலீஷில் ஒளிப்பாயம். லூமினஸ் ஃப்ளக்ஸ் அல்லது லூமினஸ் பவர். இது ஒரு கான்செப்ட். அதுலேயே லைட்டு தான். லூமினஸ் ஃப்ளக்ஸு.
லூமினஸ் பவர். இதை வச்சு இதை புரிஞ்சுக்கங்க, ஈஸி அது. பவர்னால் காலம் வரும்னு அர்த்தம். இப்போ 2 பேர் இருக்கான். ஒருத்தன் ஒரு வேலையை 1 மணி நேரத்தில் செஞ்சிடலாம், இன்னொருத்தன் ஒரு வேலையை அதே வேலையை 2 மணி நேரத்தில் செய்கிறான். யாருக்கு பவர் அதிகம்? காலத்தோடு சேர்ந்து வரணும். ஓகேவா? ஒரு செகண்டில் இது வந்துட்டு 5 கேண்டிலா வெளியிடுது. கேண்டிலா தானே? அதே இன்னொரு பல்பு வந்து 10 கேண்டிலா வெளியிடுது ஒரு செகண்டில். யாருக்கு பவர் அதிகம்? அவ்வளோதான். இதோட எஸ்ஐ யூனிட்டானது இங்கே பாருங்கள். ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது. இதன் எஸ்ஐ அலகு லூமன். ஸ்டேடியம் திண்மக்கோளத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவை உடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அந்த ஒளி மூலத்தின் திறன் 1 லூமன் என வரையறுக்கப்படுகிறது. இது ஒரு யூனிட்டு. ஸ்டேடியனுங்கிறது. ரேடியன் வேறு, ஸ்டேடியன் வேறு. இப்போ பல்ப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பல்பு வட்டமாக இருக்குது, அங்கேருந்து ஒளி வெளியில் வருது. இப்படி தானே பீம் மாதிரி தானே வரும். எவ்வளவு லைட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ லைட்டு வருது, அது லைட்டுங்கிறதுக்கு தான் ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ரே ஒளிக்கதிர். நடுவில் பேசாதீங்க. இந்த பாயிண்ட்லேருந்து எத்தனை ஒளிக்கதிர் வருது, நெருக்கமாக இருந்துச்சு அல்லது தள்ளி இருக்கா, அதான் ஒரு ஸ்டேடியன் அப்படின்றாங்க. ஸ்டேடியன்னா அது ஒரு குறிப்பிட்ட பரப்புன்னு வச்சுக்கோங்களேன். பால் மேலே ஒரு குறிப்பிட்ட பரப்பு. அப்படி ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவை வெளியிட்டால் அந்த ஒளி மூலத்தின் திறன் எவ்வளவாம்? 1 லூமன். ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறனுடைய எஸ்ஐ அலகு என்னது? லூமன். ஓகேவா? போனது என்னது? ஒளிச்செறிவு. அது ஒளித்திறன், ஒளிச்செறிவு. லூமினஸ் இன்டென்சிட்டி. அதோட எஸ்ஐ அலகு என்னது? கேண்டிலா. லூமனுங்கிறது என்னது? ஒளித்திறன். ஒரு ஸ்டேடியம் திண்ம கோளத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால், ஒளி மூலம்னா பல்பு, அதன் ஒளித்திறன் எவ்வளவு? 1 லூமன் அப்படின்றான். சரி, ரைட். இதை பற்றி நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், இப்போதைக்கு வேண்டாம். ஃபஸ்ட் இது பிடிச்சிங்க. இதோட அடுத்த இது தான் என்னது? இது 7 அடிப்படை அலகை தவிர வழி அலைகள் நிறையா இருக்குது. இங்கே வருது பாருங்கள். திண்ம கோணம் தான் அது. ஸ்டேடியன் பார்த்தோம்ல, அதான் திண்ம கோணம். ஸ்டேடியன். இதை சொன்னதுக்கப்புறம் அதை புரிய வச்சுருக்கணும், அது சொல்லலை. சரி, இல்லைன்னு நினச்சிக்கிட்டேன். பாருங்க, இந்த ஒரு ஸ்டேடியன். இங்கே பாருங்கள், இது பாலில் பாருங்க, ஒரு ரேடியஸ் எடுங்க. இதோட ரேடியஸ் ஓகேவா? அங்கே பாருங்கள், ரேடியஸ் எவ்வளோவா? 1 மீட்ரு. அதோட ரேடியஸ் 1 மீட்ரு. பால் மேலே மேற்பரப்புக்கு வந்துடுங்க. பரப்பு வரையணும், வட்டம் வரையணும். இந்த பரப்பு எவ்வளோ இருக்கணும்? கரெக்டாக 1 மீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். 1 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னாக்கா அதோட ரேடியஸ் எவ்வளவு? பாலோட ரேடியஸு 1 மீட்ரு. ஸோ அது மாதிரி 1 மீட்ரு ஸ்கொயர் அளவுக்கு நான் பால் மேலே ஒரு வட்டம் போடணும். அந்த வட்டம் எவ்வளோ இருக்கணும்? 1 மீட்ரு ஸ்கொயர் தான் இருக்கணும். சார் ஸ்கொயர்னால் இப்படி இல்லை சார் இருக்கும். அதை வெட்டி என்ன பண்ணணும்? அங்கங்கே ஆட் பண்ணி வட்டமாக மாற்றிருக்கும். இந்த வட்டத்துக்கு பேர் தான் என்னது? ஒரு ஸ்டேடியன். அந்த பால் மேலே இருக்கக்கூடிய அந்த வட்டத்துக்கு பேர் தான் ஒரு ஸ்டேடியன். லைட்டிங்கிறது தான் வெளியில் வரும். வெளியில் வரும் பொழுது இந்த வட்டத்துக்குள்ளே ஒரு கேண்டிலா லைட்டு வெளியானால்
அதுதான் என்னது ஒரு லூமன் அப்படின்னு சொல்லிட்டான். பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னல, அதான் ஒரு ஸ்டேடியம் என்னென்ன புரிஞ்சிருச்சுல, ஒரு பால். அதான் திண்ம கோணம், திண்ம கோலம்னு போட்டிருக்கான் பாருங்க. திண்ம கோணம், திண்மம்னா என்ன அர்த்தம்? திண்மம் 3 டைமென்ஷன் இருக்கணும். வட்டனா டபுள் டைமண்ட். திண்ம பொருளுக்கு எப்படி இருக்கும்? 3 டைமென்ஷன் இருக்கும். உயரம் இருக்கும்ல. தளத்துக்கு தான் என்னது உயரம் இருக்காது, தளம். அதனால தான் அதுக்கு பேர் தலக்கோணம். தலக்கோணம்னு ஒன்று இருக்குது, 2 டைமென்ஷன். இது திண்ம கோணம் 3 டைமென்ஷன். இங்கிலீஷில் பிளேன் ஆங்கிள். பிளேன் என்னது? பிளேன், தளம். இது சாலிட் ஆங்கிள். சாலிட்னா என்ன அர்த்தம்? 3 ஸ்பேஸ் இருக்கும். நீளம், அகலம், உயரம் கட்டாயம் இருக்கும். இதெல்லாம் கொண்டுட்டு வந்து 8வது பையனை குடிச்சிட்டு இருக்கிறான். பாவம் அந்த டீச்சருங்க. சத்தியமாக டீச்சருங்களுக்கே தெரியாது எனக்கு. அவங்க எப்படி அவனுக்கு ஏதோ ஒன்று வந்தா அதை மனப்பாடம் பண்ணிக்கிறான்ருவாங்க, அவ்வளோதான். தலக்கோணம். இந்த கேள்வி ஒரு மனப்பாடம் பண்ணி அதான் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்குது. நான் போவேன் 8, 8:30 வீட்டுக்கு போவேன். அங்கே உட்காந்து போவேன், டியூஷன் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்குது. சனி ஞாயிற்றுக்கிழமை கூட போவான், அங்கே போட்டு பெண்டு கழட்டுறானுங்க 10வது பிள்ளைங்கள்லாம். அதான் சொன்னேன்ல, நான் வந்து யார் மென்டல் இப்போ இந்த உலகத்துக்கு, நம்ம பூமிக்கு, சாரி நம்ம இந்தியாவுக்கு. நான் மென்டல். என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், தலை கோணம்னா இது ஒரு தளம், இது ஒரு தளம். பேப்பர், இது ஒரு பேப்பர், இது ஒரு பேப்பர். இந்த 2 பேப்பருக்கு நடுவில் எவ்வளவு ஆங்கிள் இருக்குது? 2 பேப்பர், ஒரு பேப்பரை விரிக்கிறோம், 2 பேப்பருக்கு நடுவில் எவ்வளோ இருக்குது? அப்படி இல்லைனா 2 கோடு போடுங்க அப்படி தரையில். அதான் வந்து என்னது? தலக்கோணம், பிளேன் ஆங்கிள். அதோட எஸ்ஐ யூனிட் அது ரேடியன். திண்ம கோணம் நமக்கு தெரியும். இதெல்லாம் ஃபார்முலாலாம் தேவையா? இது வட்டமா? வட்டத்தில் என்ன பண்ணால் இதையும் எப்படி பாருங்கள். ஒரு வட்டம் இருக்கா? வட்டத்தோட மொத்த கோணம் எவ்வளவு? 360 டிகிரி. ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ ஒரு வட்டம் இருக்குது, அதோட ரேடியஸ் 1 மீட்டர்னு வச்சுக்கோங்க. ரேடியஸ் வட்டத்துக்கு வட்டம் மாறுபடுது. 5 மீட்டராக இருந்தாக்கா இப்போ 1 மீட்ரு எடுத்துக்கிட்டு ஒரு பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு வட்டத்தோட சைடு இருக்குல்ல, சுற்று வட்ட பாதை, அதில் 1 மீட்ரு அளவுக்கு பிடிக்கணும். அங்கே ஒரு மார்க் பண்ணிடுங்க. அப்போ இணைச்சிடணும் அந்த கோட்டை. அப்போது எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்னா, இந்த ஆங்கிள் தான் இந்த வட்டத்துக்கான 1 ரேடியன். மேத்தமெட்டிஷன் இருக்குது அவங்களுக்கு, இதுவெல்லாம் இல்லையா? மேக்ஸ் தான் இது. நல்லா கவனிங்க. ஒரு வட்டம், வட்டம்னானது தளம், அவ்வளோதான். 2 டைமென்ஷன் தான். திண்மனானது 3 டைமென்ஷன். அது எந்த வட்டமாக இருந்தாலும் சரி, அதோட ரேடியஸ் எடுத்துக்கணும். ரேடியஸ் கொடுப்போம். வட்டத்தோட முக்கியமான இது கேரக்டர் என்னது எப்படி சொல்லலாம், ஃபீச்சர் எது? ரேடியஸ். அதோட ரேடியஸ்னால் என்னென்னு டீட்டெயிலாக பார்த்தாச்சு, திரும்ப வந்து கேட்கக்கூடாது. கட்டாயம் வட்டம்னா ரேடியஸ் இருக்கும், ஆரம் இருக்கும். அது ஆரம் எவ்வளோன்னு பாருங்கள். பார்த்துட்டு ஒரு கோடு வரைஞ்சிக்கணும், அதை மார்க் பண்ணிக்கணும். அங்கேருந்து ஆரம் 1 மீட்டரா, 1 மீட்டர் அளவுக்கு என்ன பண்ணுங்க, டேப்பு பிடிக்கணும். 1 மீட்ரு முடிஞ்சோடனே ஒரு கட்டு வெட்டிடணும். அங்கேருந்து மையத்துக்கு ஒரு கோடு போடணும். 2 கோட்டுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா தானே அது கோணம், ஆங்கிள். சரியா? அப்போ 1 மீட்ரு ஆரம். இப்போ கோணத்தை செக் பண்ணணும். பாகைமானி இருக்குல்ல, ப்ரொடெக்டரா, அதுக்கு பேர் என்னம்மா, அதை எடுத்துகிட்டு செக் பண்ணணும். இப்போ 1 மீட்ரு ஆரம் இருக்கக்கூடிய இந்த வட்டமா, அப்போ எவ்வளவு, அதோட ரேடியன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு 40 டிகிரி, 45, 50 வரும். 50க்கு மேலே வரும், 50. அப்போ 1 மீட்ரு ஆரம் இருக்கக்கூடிய ஒரு வட்டத்தினுடைய ரேடியன் எவ்வளோ சார் அப்படின்னா எவ்வளவு? 50 டிகிரி அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும்.
அதே 5 மீட்டர் ஆரம்னு வச்சுக்கோங்க. 5 மீட்டர் ஆரம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதே மாதிரி வரைஞ்சி இங்கே 1 மீட்ரு பிடிச்சோமா, இப்போ என்ன பண்ணணும் 5 மீட்டருக்கு பிடிக்கணும். அப்போ எவ்வளவு ஆரம், அது 5 மீட்டர் ஆரம் இருக்கக்கூடிய வட்டத்தினுடைய ஒரு ரேடியன் இத்தனை டிகிரி அப்படின்னு கண்டுபிடிக்கும். இது எங்கே யூஸ் பண்ணுறானுங்கன்னு எனக்கு தெரியல. சரி, பை ரேடியன் இது என்னன்னே தெரில. பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆமாம், அது ஏதோ ஃபிக்ஸடாக சொல்லியிருக்கானுங்க. பையோட வேல்யூ தெரியும்ல. ஸோ பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி, அது ஃபிக்ஸடு. அது ஏதோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கான். அப்போ ஒரு ரேடியன் எவ்வளோன்னு கேட்குறான். பை இங்கே போயிட்டான்னு ஆயிரும். ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி டிவைடட் பை பை. போன தடவை நடத்தினேன், இப்போ தான் கொஞ்சமாவது புரியும் உங்களுக்கு. 2வது தடவை அவ்வளோதாங்க. சரி, இப்போ இதெல்லாம் என்ன சார் கேள்வி கேட்பான், மிஞ்சி போனால் உள்ளே இருந்து கூட கேட்டுருவான். இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. ஒரு ரேடியன் ஈக்குவல் டு இது அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி. ஏதாவது கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொன்னோன்னா இந்த மாதிரி அதை வச்சு சால்வ் பண்ணி நான் ஆன்சர் வந்து 60 டிகிரி என்பதை ரேடியனாக மாற்றுக. ஒரு டிகிரியோட மதிப்பு இவ்வளவா? சரி, ரைட், அதே அவனே கொடுத்துட்டான். அப்போ 60 டிகிரி அடித்தோம்னா என்ன வரும்? இதாக வருது. ரைட், 3 இவ்வளோ பை பை 3 ரேடியன். 60 தானே? அடித்தோம்னா ஒரு 6 6 3 6 18. சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு டிகிரி ஈக்குவல் டு பை ரேடியன். ஆமாம், பை பை 180. பை பை 180யா? தலையில் வருது. இது எப்படின்னு எனக்கு தெரியல, பட் புரிஞ்சு மனப்பாடம் பண்ணி தான் வச்சுக்கணும், வேறு வழியில். எனக்கே புரியல, நாங்கள் சொல்லி தரது. அடுத்தது பை 4 ரேடியன். இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கானா? பை பை 180. சரி, பார்ப்போம். அதே தான் கொடுத்துருக்கானா? சரி, அடுத்தது பை பை 4 ரேடியன் என்பதை டிகிரியாக மாற்று. பை ரேடியன் ஈக்குவல் டு 180யா? பை பை 4 ரேடியன் அப்படின்ட்டான். பை பை 4 ரேடியன். அப்போ போட்டோம்னா 4 இங்கே அங்கே போகும்பொழுது டிவிஷனில் போகுதா? சரி, அதை விட்டுருங்க, வேண்டாம். திண்மக்கோணம் புரிஞ்சிச்சா? திண்மக்கோணனுடைய எஸ்ஐ இலகுனது ஸ்டேடியன். திண்மக்கோணம் எதுக்கு தேவைப்படுது? லைட்டு சம்மந்தமான விஷயங்களுக்கு தேவைப்படுது. அது எதுக்கு? ஒளித்திறன் அல்லது ஒளிப்பாயத்துக்கான அலகு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒளித்திறன், ஒளிப்பாயம், லூமினஸ் ஃப்ளக்ஸ் அல்லது லூமினஸ் பவர், அது அளக்கிறதுக்கானது என்னது? அலகு லூமன். ஒரு லூமன் அளவு ஒரு ஸ்டேடியன் திண்மக்கோளத்தில் ஒரு கேண்டிலா ஒளி உள்ளேருந்து வெளியில் வந்தாக்கா அதான் என்னது? ஒரு லூமன் அப்படின்றான். அவ்வளோதான், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். 1995ஆம் ஆண்டு வரை தலக்கோணம், திண்மக்கோணம் ஆகியவை துணை அளவுகளாக இருந்தன. 1995ஆம் ஆண்டில் வழியலாக மாற்றிட்டாங்களாம். சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டியாக வச்சுருந்துருக்காங்க. இதை வழிய டெரைவ்டு குவான்டிட்டியாக மாற்றிட்டாங்களாம் 95லேருந்து. இங்கே பாருங்கள், நான் சொன்னதாக இருக்கும். இதை நீங்கள் படிக்கலாம், கன்ஃபியூஷன் ஆகிருங்க. கடிகாரம்னா எதுக்கு வேணும்? கடிகாரம் எதுக்கு? நேரத்தை. அந்த காலத்திலலாம் பழைய கடிகாரம் நமக்கு தெரிஞ்சது என்னது? மணல் கடிகாரம், சூரிய கடிகாரங்க. ஏற்காட்டிலே இருக்குது. ஏற்காட்டில் மான்ஃபோர்டு ஸ்கூலுக்கு பேக் சைடில் போனீங்களா? போயிருந்தீங்களா? அங்கே போயிருக்கீங்களா? எங்கே அந்த இடம்? மான்ஃபோர்ட் ஸ்கூலுக்கு பின்னாடி. இப்போல்லாம் டோக்கன் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன், நான் போகிறப்ப இல்லை. ரெட்ரீட்னு ஒரு இடம் இருக்குது. ரெட்ரீட்னா டான் போஸ்கோ கிறிஸ்டியன் இது இருக்கு இல்லையா, கிறிஸ்டியானிட்டி அந்த இதெல்லாம் நிறைய டைசிஸ்லாம் இருக்கும், அதில் நிறையா இருக்குது. அதில் டான் போஸ்கோ டைசிஸ்னுடைய அந்த ஃபாதருங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குற இடம்.
சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஊரில் இந்த மாதிரி இடம் இருக்காடா அப்படின்னு மிரளுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே இந்த படம்லாம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அஜித் படம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துருப்பாங்க. ஏகண்ணா சரி, அங்கேயும் எடுத்துருப்பாங்க. கட்டாயம் ஒரு சீனாவது இருந்திருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இடம். அதுங்க ஓவராக எதிர்பார்த்து போகாதீங்க, சிம்பிளாக போங்க. அங்கே போனீங்கன்னா அந்த கடைசியில் கார்னரில் இருக்கும். நேராக உள்ளே என்ட்ரானவுடனே ஃபுட்பால் கிரவுண்டு இருக்கும், வாலிபால் கிரவுண்ட்லாம் இருக்கும். அதில் அந்த கடைசி கார்னரில் இருக்கும் சன் டயல் இருக்கும். சன் டயல் அதானது சூரிய கடிகாரன். அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணோம்னா எந்த மாதத்தில் எங்கே நிழல் பட்டால் இங்கே எத்தனை மணி அப்படின்னு அதை கால்குலேட் பண்ணலாம். அது இருக்கும். அந்த காலத்தில் யூஸ் பண்ணது இன்னும் இருக்குது. அங்கே 200-300 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. ரெட்ரீட் நான் வச்சுக்கோங்க, போய் பாருங்கள். அது அங்கே நம்மளை மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க, குச்சியை ஊனி வச்சு கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் சூரியன் மானத்தை பார்த்து கிளம்பலாம் சொல்லிடுவான். கிராமத்தில் வேலை செஞ்சிகிட்டு இருக்கும் பொழுது சொல்லுவான், வேலைக்காரன் சொல்லுவான், ஐயா மணி இந்த மணி இத்தனை மணி இருக்கும், டீ வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அப்படிம்பா. கரெக்டாக சொல்லுவார். அதே மாதிரி இருக்கும். சாப்பாடு கொண்டு வாங்கிட்டு வர சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுவான். கரெக்டாக சொல்லுவார் கிழவன். கடிகாரங்க ஒப்புமை வகை. அனலாக் கடிகாரம். அனலாக்னா இது முள் இருக்குல்ல, முள்ளை வச்சு ஆனால் அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். இந்த முள் எங்கே இருந்தால் என்ன டைம் அப்படி தானே கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் மணி முள், அவர் ஹேண்டு, நிமிட முள், மினிட் ஹேண்டு, அப்புறம் வினாடி முள், செகண்ட் ஹேண்டு. நல்லா இதை வச்சு அனலைஸ் பண்ணி சொல்கிறது. இதில் பயன்படுத்தக்கூடிய இது என்னது பொருள், இந்த கடிகாரம் இருக்குல்ல அதில் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னது, குவாட்ஸ். அதனால தான் குவாட்ஸ்னு போட்டிருக்கும். கடிகாரத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருள் அது குவாட்ஸ். அது ஒரு கலவை. அதே துல்லியமாக நேரத்தை கணக்கிடக்கூடிய கடிகாரம் அணுக்கடிகாரம், அட்டாமிக் வாட்ச். அதில் பயன்படுத்தக்கூடிய பொருள் இது சிசிஎம். ஆட்டம் தான். என்ன வகையான ஆட்டம், சிசிஎம். அணுக்கடிகாரம் அணு. அந்த மாதிரி. அடுத்து போலாம் நம்மளாம் அங்கே போயிட்டோம், டிஜிட்டலுக்கு போயிட்டோம்லாம். டிஜிட்னா என்னென்ன, 0 1 தான். இதில் ஆனால் 0 தான் இருக்கும். எல்லாமே இப்படி இருக்கும். மொத்தம் 1 2 3 4 5 6 7 தானே வருது. 7 தானே வருது. குவாட்ஸ் கடிகாரம், அணு கடிகாரம், எலக்ட்ரிக், இந்த இதிலலாம் குவாட்ஸ் கடிகாரத்துடைய துல்லியத்தன்மை 10⁹ வினாடிக்கு 1 வினாடி. ஆமாம். அது அணு கடிகாரத்தினுடைய அதோட பயங்கர துல்லியமாக இருக்கும். 10⁻13 வினாடிக்கு 1. ஆமாம், பயங்கர அதோட இது. அணு கடிகாரத்தை பயன்படுத்துகிறது சிசிஎம் அப்படின்ற அணு. சிசிஎம்னா தமிழில் சிசிஎம், இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஜிபிஎஸ், இருப்பிடத்தை காட்டும் அமைப்பு. ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஜிபிஎஸ் ஆன் பண்ணுன்னு சொல்கிறாங்களா சிஸ்டத்தில், அதை வச்சு தான் நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்க ட்ராக் பண்ணுறது எல்லாமே. பூமியில் வழிகாட்டும் செயற்கைக்குழாம் குளோனாஸ் வந்து இவனதுன்னு நினைக்கிறேன். பூமியில் வழிகாட்டும், இதான் உங்களை வழிகாட்டுறது, ரூட்லாம் காமிக்கிறது குளோனாஸுக்கு இங்கிலீஷில் என்னென்னு பார்த்துடலாம். அதிலலாம் வந்துட்டு அணுக்கடிகாரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அதை போட்டிருக்காங்க. இது அட்டாமிக் கிளாக், குளோனாஸ், குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இதுதான் உங்களுக்கு வழிகாட்டுறது. ஜிபிஎஸ் வந்து எது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறது ஜிபிஎஸ். இப்போ லொக்கேஷன் சிவா ஐஏஎஸ் அகாடமி ஜிபிஎஸ் தான் காட்டணும். ட்ராக் பண்ணதில் உங்களுக்கு வழிகாட்டத்தில் தெருவு சந்து போந்தாலாம், அது வந்து குளோனாஸ். அதுமாதிரி இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ், இவங்க எல்லாத்துலேயுமே எதை யூஸ் பண்ணுறாங்க, அட்டாமிக் கிளாக் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது நமக்கு தேவையில்லை, அது ஒத்துக்கணும். அவ்வளோதானே, முடிஞ்சா? சரி, படிக்கணும் போயிட்டு.
இந்திய திட்ட நேரம்லாம் நம்ம எதில் பார்த்தோம்? ஜாகிரஃபிலே பார்த்தாச்சு. ஆமாம். ஜிஎம்டி எங்கே இருக்குது? ராயல் அப்சர்வேட்டரி சென்டர் எங்கே? கிரீன்விச்ன்ற நகரம், இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. பூமியில் எத்தனை நேர மண்டலம் இருக்குது? 24 நேர மண்டலம். 1 மணி நேரத்துக்கு 1. சூரிய ஒளி 1 மணி நேரத்தில் எத்தனை டிகிரி லாங்கிடியூடை கிராஸ் பண்ணும்? தீர்க்க கோடு 1 மணி நேரத்தில் 15. நமக்கு இருக்கா? ஒவ்வொரு 15 டிகிரிக்கும் ஒரு இது. அவ்வளோதான். இந்திய திட்ட நேரம் மதிப்பு என்ன? மொட்டையாக 5.5 மணி நேரம் சொல்லுவாங்க. கரெக்டாக சொல்லுங்கள். ஐஎஸ்டி இந்திய ஈக்குவல் என்னது? எவ்வளவு? ஐஏஎஸ் கொஸ்டினுங்க அது. இன்னும் அடுத்த லெவலில் கால்குலேட் பண்ணாங்க. டிஎன்பிசிலையும் வரும். ஜிஎம்டி ஏஎம்மா ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு போட்டு இதே கொடுத்துட்டேன். ஜிஎம்டியில் என்ன டைமோ அதுக்கு மேலே என்ன பண்ணணும்? 5.5 மணி நேரம். அரைனாக்கா என்ன 50 தானே போடணும். நான் என்ன 30 போட்டிருக்கேன். ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரம்னா எவ்வளவு? 30. 1 மணி நேரத்தில் 60 நிமிஷம். அதனால தான் அப்படி போட்டிருக்கு. இந்திய திட்ட நேரம் அதோட லாங்கிடியூடு என்ன நம்பரு? இப்போ ஒரு செகண்ட் பார்த்துருக்கலாமே இந்நேரம். 8 புள்ளியா? எத்தனை நாள் படிக்கிறோம்? 82.5 டிகிரி கிழக்கு ஈஸ்ட். ஆமாவா? என்ன படிக்கிறீங்கன்னே தெரியலையே. படிச்சுக்கிட்டே இருக்கீங்க உட்காந்து. புரிஞ்சுக்கிறதில்ல நினைக்கிறேன். கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அதான் பிரச்சனை. இந்த கோடு மிர்சாப்பூர் என்ன ஊர்? என்ன மாவட்டம்? அலகாபாத்துக்கு இருக்கக்கூடிய மிர்சாப்பூர். இங்கே என்ன லோக்கல் டைமோ அதுதானது இந்தியா முழுவதுக்குமான ஸ்டாண்டர்ட் டைம். இது தேவையில்லை, விட்டுருங்க. ஒன்ஸ் நம்ம படிச்சுட்டு மறக்கிறோன்னா நம்ம புரியாமல் படிக்கிறோன்னு அர்த்தம். ஃபேக்ட் மறந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். திரும்ப எடுத்து பார்க்கலாம். அதுவும் புரிஞ்சு படிச்சுட்டு வரும்போது ஃபேக்ட் ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துடுவோம். 95 நான் கூட சொன்னேன்ல, என்னது அந்த கேட்டு அப்படின்ற அமைப்பு 45 47 அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்தாச்சு. அவ்வளோதான். ஏன்னா புரிஞ்சு வச்சுருக்கேன். எப்படி புரிஞ்சு வச்சுருந்தேன்? ஏன் கேட்டுன்ற அமைப்பு வந்துச்சுனாக்கா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் கொண்டுட்டு வரான். ஆரம்பித்தாச்சு 45. அப்புறம் அதை வச்சு தான் இந்த வளர்ந்த நாடுகள் ஏற்றுமதி இறக்குமதியில் தானே சண்டை போடுறோம். அதை ஒழுங்குபடுத்தலான்னு சொல்லிட்டு கேட்டுன்ற ஒரு அமைப்பு கொண்டு வரோம். ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப். எக்கனாமிக்ஸு அக்ரிமெண்ட், அது ஒப்பந்தம். தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் தான் அது. அதெல்லாம் விட்டுருங்க. ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப். டேரிஃப்னா வட்டி, ட்ரேட்னா ஏற்றுமதி. அப்படி கதையாக புரிஞ்சு வச்சுருக்கனால அதை எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அது மாதிரி நீங்களும் புரிஞ்சு படிச்சிங்கன்னா மறக்காது. எனக்கு உலகத்திலே அதிக ஞாபகம் வருது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தான். அப்போ என்னாலே முடியுதுன்னா உங்களுக்குலாம் பயங்கர மெமரி. என்னோட நீங்கள் 10 மடங்கு அதிகமாக தான் இருப்பீங்க. சத்தியமாக சொல்கிறேன். மெமரி பவர். நானே இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா நீங்களாம் எப்படி இருக்கும்? புரிஞ்சு படிச்சிங்கன்னா பட்டாசு கிளப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க. எனக்கு மலங்கிருச்சு மூளையெல்லாம். மெமரி பவர்லாம் குறைஞ்சி போச்சு. நானே குறைச்சிட்டேன். ப்ரெஷரு அது இதுன்னு. அப்படின்னா பார்த்துக்கோங்க. நீங்களாம் எந்த லெவலுக்கு போகலான்னு புரிஞ்சு படித்தா தான் அந்த லெவலுக்கு. அது மாதிரி மாற்றுங்க. அடுத்தது ஏன் அப்படி படிக்கும் பொழுதே கேட்பேன், ஏன் இது ஏன்டா, ஏன் இது கொண்டு வந்தான், ஏன் கேட்டுக்கிட்டே இருப்பேன். பதில் கேள்வி இங்கே சொல்லித்தரத்துக்கு நான் வேறு இருக்கிறேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன்னு நினச்சிக்கிங்க. எனக்கெல்லாம் அப்படி கிடச்சிருந்தா நானும் கிளாஸில் உட்காந்தேன்னா அவ்வளோதான். முதல்ல நான் சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இதில் தான், அடுத்து மேலே மொட்டை மாடியில் தான் நான் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். அப்போ எனக்கு ரொம்ப சீனியர் அவர் இப்போ தாசில்தாராக இருக்கார் இங்கே. அவர் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தார். யூபிஎஸ்சிக்கு நாங்கள் கெஸ்ட் லெக்சரர் ஆர்ட்ஸ் காலேஜில். அப்போ வந்து சொல்லி தருவார். ஒரு விஷயம் கூட விட மாட்டேன், நோட் பண்ணி வச்சுக்குவேன்.
சார் இது ஏன் சார் இப்படி வரக்கூடாது, இது ஏன் சார் சார் இப்படிலாம் எப்படி சார் யோசிக்கிறீங்க கேட்டுகிட்டே இருப்பேன், ஏன் சார் இப்படி வரக்கூடாது. அப்புறம் தேடல் அப்புறம் படித்து அப்புறம் தான் வந்தது. இப்படி இந்த அளவுக்குலாம் யோசிக்காதீங்க சார் பாரு. அப்படின்னா அர்த்தம் தெரியணும்ல சார். இன்னமும் ஒரு டச்சில் தான் இருக்கார் என் கூட. இப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பார். அப்படி கேள்வி கேட்கணும், அதோட விளைவு தான் மறக்காமல் இருக்குது. அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், கேள்வி கேட்டு படிக்கணும். படிச்சிங்கன்னா மறக்காது ஜென்மத்துலேயும். நம்ம அதே மாதிரி இந்தியன் எக்கானமி, அவர் எக்கானமி, இந்தியன் எக்கானமி, அதே கொஸ்டின் ஆன்சர் கூட மனப்பாடம் பண்ணுறேன்ட்டே வராங்க. அதான் பிரச்சனையே. புரிஞ்சு படிச்சிங்கன்னா மறக்காது. இவற்றுள் எது ஆங்கிலேய அழகுமுறை? ஏன் ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? எல்லாம் மாற்றிருப்போம். இது இதோட பன்மடங்கு. இதெல்லாம் ஃபீட்டு பவுண்டு அங்கே கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். அப்போ ஒரே மாதிரி விஷயத்தை என்ன பண்ணோம், அங்கேயே கம்பேர் பண்ணி உடச்சிட்டோம்னா ஏன்டா இது முடிஞ்சு போச்சு. மின்னோட்டம் இது பாருங்கள், சிஜினா சென்டிமீட்ரு மீட்ரு, இதோட பன்மடங்கு தானே இது. கிராமு கிலோகிராம் இதோட பன்மடங்கு. இதெல்லாம் மெட்ரிக்கு, இது 2 மெட்ரிக்கு. எஸ்ஐ யூனிட்டு மெட்ரிக்கு தான். சரியா? இதில் இதானே இப்போ எஸ்ஐ யூனிட்டாக மாற்றிட்டாங்க. மீட்டரு கிலோகிராம் செகண்ட். இது யார் ஃபாலோ பண்ணது? ஃப்ரெஞ்சுக்காரன் முதல்ல. அதுவும் ஃப்ரெஞ்சுக்காரன் தான், மெட்ரிக்கு தான் அதுவும். மின்னோட்டம் என்பது டேஸ் அளவாகும். மின்னோட்டம் வழி அலகா? அடிப்படை அலகு. மின்னூட்டம் தான் வழி அலகு. ஓகேவா? மின்னோட்டத்தினுடைய இது என்னது, அலகு என்னது? ஆம்பியர். மின்னூட்டம் கூலும். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு? கொஸ்டின் கொடுக்க தெரில அவனுக்கு. என்ன ஆன்சர் இதுக்கு? கெல்வின் தான். ஜூல் வேணும்னு தான் கொடுத்தேன். அதை கொடுத்துருந்தா 2 கன்ஃபியூஷன் ஆகிருப்பீங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே. இது எதுக்கான அலகு? வெப்பத்திற்கான அலகு. வெப்பம் வேறு, அதே தான். தண்ணினா வேறு, ஹீட்டுனா வேறு. 2 கன்ஃபியூஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 2 வேறு வேறு. ஜாகிரஃபியில் இது மாதிரி நிறைய விஷயம் கன்ஃபியூஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒளிச்செறிவு என்பது டேஸின் ஒளிச்செறிவாகும். கண்ணுறு ஒளி. ஃபிசிக்ஸில் நீங்கள் போன தடவை அட்டன் பண்ணனால சொல்கிறேன்னா இல்லை, கண்ணுக்கு தெரியாதெல்லாம் ஒளிச்செறிவில் பேச மாட்டோம். கண்ணுறுனானது இங்கிலீஷில் என்னம்மா? விசிபிள் லைட். விசிபிள் லைட். இந்த லைட்டு ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம்ல, ஒளியில் பார்ப்போம். ஒளி எல்லாம் திரும்பவும் பார்ப்போம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெறியாக நமக்கு தேவையில்லை. அது தேவையில்லை. அதெல்லாம் +1 +2 இருந்துருக்கும். 1ஆம் 8ஆவதில் வச்சுருக்கான் பாவம். அந்த அது முதல்ல அவனுங்களுக்கு இதே புரியாது, அதை வேறு வச்சுருக்கிறானுங்க. என்ன பண்ணுவான்ப்பா? மனப்பாடம் பண்ணி வாந்தி தான் எடுத்துகிட்டு போவோம். திண்மக்கோணம் டேஷ் என்ற அலகில் அளக்கப்படுகிறது. ஸ்ட்ரேடியன். தலைக்கோணம் ரேடியன். இஸ் மட்டும் சேர்த்திக்கணும். ஸ்ட்ரேடியன். சாலிடு ரேடியன் தலைக்கோணம். சாலிடுனா அது திண்மக்கோணம். ஸோ எஸ்ஸு சேர்த்துக்கணும். எஸ் சாலிடு எஸ். ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவான டேஷ் என குறிப்பிடப்படுகிறது. வெப்பநிலை. வெப்பநிலை அங்கே கொடுத்துருக்க இதுபடி அது ஒரு பொருளினுடைய மாலிகுலினுடைய இயக்க ஆற்றல் அளக்கிறது தான் இது. அதுதான் இது. அதில் எவ்வளோ ஹீட் இருக்குதுன்னு பார்த்தா அது வேறு. அதுதான் வந்து என்னது? வெப்பம். இது வெப்பநிலை. அதுக்குள்ளே எவ்வளோ, அந்த பொருளுக்குள்ளே எவ்வளோ ஆற்றல் இருக்குதுன்னு பார்த்தா தான் என்னது? வெப்பம். அந்த மாலிகுல் எவ்வளவு இயக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்தா என்னது? அதுக்கு பேர் வெப்பநிலை. மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர். ஒரு மோல் என்பது டேஸ் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. (10⁻23). இங்கே 2 3 வரும், அது அப்படியே அங்கே வரும். இங்கே 2 3 அப்படியே அங்கே வரும். அளவீடுகளின் நிலையற்ற தன்மை டேஸ் என அழைக்கப்படுகிறது. அதை விட்டுருங்க, தேவையில்லை.
சரியா தவறான குறிப்பிட்டு. ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்க ஆற்றலின் அளவே வெப்பநிலை. சரியா? சராசரி இயக்க ஆற்றல், மொத்த இயக்க ஆற்றல் கிடையாது, சராசரி. பார்த்தோமா? ஒன்றும் வேறு மாதிரியான இன்னும் கொஞ்சம் இதாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அடுப்புக்கு அடியில் இருக்கக்கூடிய மாலிகுல் வேகமாக வைப்ரேட் ஆகும், பாத்திரத்தில் மேலே இருக்கிறது கொஞ்சம் மெதுவாக வைப்ரேட் ஆகும். எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி எடுக்கிறது. ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு நிமிடத்தில் பாயும் எனில் ஓர் ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது. கரெக்டா? கரெக்டா? ஒரு செகண்டு ஒரு நிமிடத்தில் கிடையாது, ஒரு செகண்டு. ஒரு செகண்டில் கிராஸ் ஆகும். நிமிடம்லாம் வேலைக்கு ஆகாது. நிமிடம் கரெக்டு தானா? ஒரு நொடி நிமிடம்னா எவ்வளவு? சரியாக போச்சா? சரியாக தான் போச்சு. ரைட், செகண்ட். பரவாயில்ல விடுங்க, நான் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். நொடி, நொடி தான் ஆனால் சரியான வார்த்தை. நொடிக்கிறது, கண் இமைக்கிறது. சரி, அதனால தான் இங்கிலீஷ் அப்பப்போ பார்த்துக்கிறது. ஒரு பொருளில், இது கரெக்டு, அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கையே பொருளின் அளவாகும். சரி, ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து வெளியாகும் ஒளிச்செறிவின் தோராய மதிப்பு ஒரு கேண்டிலாவிற்கு சமம். கரெக்டா? குவார்ட்ஸ் கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகள் பயன்படுகிறது. சரியா? அணுகடிகாரம் இது விட்டுருங்க. இந்த மாதிரி உள்ள நம்பரை முழுமையாகணும்னா என்ன பண்ணணும்? 2 சரியாக போச்சு. அது வேணாம், அது நமக்கு தேவையில்ல, விட்டுருங்க. வெப்பநிலை தப்பு தானே அது? அப்போ என்ன பண்ணும்? ரைட், அப்போ இது தப்பு தான். நொடி, அதான் சரி. நொடி, நிமிடம், ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம்னா எவ்வளோ? 60 செகண்டா? அப்போ தப்பு தான் அது. ரைட், ரைட், சரியாக போச்சு. அடுத்தது வெப்பநிலை. தலக்கோணம், திண்ம கோணம், இதுதான் 3. திண்மந்தான் 3. துல்லியத்தன்மை, நுட்பம், அது தேவையில்ல. எஸ்ஐ அலகு முறை அளவீடுகளுக்கான மிக சரியான முறையாகும். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். சரியா? 2 சரி. மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு ஆகியவை அடிப்படை இயற்பியல் அலகு. மின்னோட்டம், பொருளோட அளவு, ஒளிச்செறிவு, கேண்டிலா. ஆமாம் தானே? ரைட். அவை ஒன்றோடொன்று சார்புடையது. சார்புடையதா? கிடையாது, தனித்து நிற்கிறாங்க, அதனால தான் அடிப்படை அலகு. திண்ம கோணத்தின் அலகு ரேடியன். சரியா? ஸ்ட்ரேடியன். திண்ம கோணம் சாலிடு எஸ் வரணும் சொன்னா, ஒரு வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான வில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணமே. வட்டத்தின் மையத்தில் கிடையாது, சுற்றுவட்ட பாதையில் ஏற்படுத்தணும். 2மே தப்பு. சுற்றுவட்ட பாதை. கூற்று மற்றும் காரணம் ஆகிய 2ம் சரி. அதெல்லாம் விட்டுருக்கு. அவ்வளோதான். இன்றைக்கி இது போதும். நாளைக்கு பார்ப்போம்.